உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களார் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி என்று சொன்ன கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை நகைச்சுவை தென்றல் ஐயா சண்முக வடிவேலு ஐயா அவர்களே, பேராசிரியர் முத்து அவர்களே, பாண்டிச்சேரியின் சடையப்ப வள்ளல் அண்ணன் சிவக்கொழுந்து அவர்களே, தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற புதுவையை சார்ந்த அருமை பெருந்தகை கல்யாண சுந்தரம் அவர்களே, நான் இந்த மேடையில் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்கக்கூடிய என் அறிவு ஆசான் என் அண்ணன் இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் அவர்களே, பெருந்தகை கண கபிலனார் அவர்களே, பாவலர் சித்தன் மணி ஐயா அவர்களே, அருமையண்ணன் பாலா அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, கம்பன் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். தேரெழுந்தூரில் பிறந்து தமிழர்களுக்கெல்லாம் முகவரியாக விளங்கக்கூடிய கவி சக்கரவர்த்தியாக தன்னை உயர்த்தி கொண்டவன் கம்பநாட்டாழ்வான். தேரெழுந்தூரில் பிறந்த கம்பனை தமிழ் தேரில் உட்கார வைத்து பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் மாநகரத்திலே அந்த தேரினுடைய ஒற்றை வடத்தை பிடித்து கொண்டு தன்னுடைய தோள் மீது அத்தனை சுமையையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ் கம்பன் கழகத்தின் தலைவர் அருமை அண்ணன் பாரதிதாசனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் அழைத்து இந்த தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கமைத்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ அவர்கள். 2 நாட்களாக அவருடைய குரலை நான் கேட்டிருக்கிறேன். என்னை அழைக்கின்ற பொழுது மட்டும்தான் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர் கலியன் எதிராசன் அவர்கள் தன்னுடைய தலைமையுரையை மிக சிறப்பான வகையில் மிக சிறப்பான கடமை முறையில் ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த முறை தேனுரை என்று வேறொரு பேச்சாளரை போடாமல் அவரையே ஒரு சிறப்பு பேச்சாளராக போட்டு இந்த தலைப்பில் பேச வைக்கலாம். அந்த அளவிற்கான ஆய்வுரையை அவர் தலைமை உரையில் வழங்கி சென்றிருக்கிறார். அவரையும் அன்போடு நினைவு கூர்ந்து கம்பனில் பெண்மை என்கின்ற இந்த தலைப்பில் சில நிமிடங்கள் யோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண் பெண் என்கின்ற 2 நிலைகளில் இயற்கை மனிதனை வடித்திருக்கிறது.
ரீதியாக இவன் ஆண் இவள் பெண் என்ற குறியீடுகளை கடந்தது ஆண் என்கின்ற தன்மையும் பெண் என்கின்ற தன்மையும். எங்கள் குருநாதரிடத்தில் நான் கேட்டேன், ஆண் தன்மை எது, பெண் தன்மை எது என்று கேட்டேன். எங்கள் குருநாதர் சொன்னார், இந்த வானம் இருக்கிறதே அது ஆண் தன்மைக்குரியது, இந்த பூமி இருக்கிறதே அது பெண் தன்மைக்குரியது. இந்த பூமியை பெண் என்றும் வானத்தை ஆண் என்றும் சொல்லுவார்கள். வானத்தை பார்க்காமலேயே உயிர்கள் பூமியில் வாழ்ந்து விடலாம். ஆனால் அந்த வானம் இல்லாமல் இந்த பூமி இல்லை என்பதுதான் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்று அவர் சொன்னார். ஆண் தன்மை விசாலமானது, பெண் தன்மை ஆழமானது. வானம் எப்படி பிரபஞ்ச ரகசியத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறதோ இந்த பூமியும் மிக ஆழமான ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருப்பதுதான் எழுத்தாளர்களுடைய மிகப்பெரிய இலக்காக இந்த தன்மைகளுக்கு ஊடாக தன்னுடைய எழுதுகோலில் சிந்தனையை வடித்து செலுத்துவதுதான் மிக அரிய இலக்காக இருப்பதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். நான் பெண்மை என்கின்ற தலைப்பிலே இப்படி இந்த தலைப்பை அணுகலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலேயே மிக மிக இனிமையானது எது என்று கேட்டால் உயிர் இனிப்பானது என்று சொன்னார்கள். உயிர் இனிப்பானது. அந்த உயிரை விட இனிப்பானது எது? பாரதி தான் சொன்னான், உயிர் இனிப்பானதுதான், ஆனால் உயிரை விட இனிப்பானது பெண்மை என்று சொன்னார். பெண்மை அந்த உயிரினும் இனிமையடா என்று பேசுகிறார். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய முகவரியாக நாம் கருதக்கூடிய இலக்கியம் கம்பராமாயணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கம்பராமாயணத்திற்கு முதலில் எழுதுகோலை எடுத்து எழுதத் தொடங்குகின்ற பொழுது கம்பன் நடையில் நின்றுயர் நாயகனுடைய தோற்றத்தை இடை நிகழ்ந்த தோமரு மா கதையை தான் எழுதுவதாக பாயிரத்தில் எழுதி கொண்டு செல்கிறார். அந்த கம்பன் இந்த காப்பியத்தை எழுதுவதற்கு முதல் காப்பியத்தை அளித்த வால்மீகி தன்னுடைய காப்பியத்திற்கு சீதாயணம் என்றுதான் பெயர் வைத்தார் என்று பேராசிரியர் கலியனார் அவர்கள் ஒரு கோடிட்டு சென்றிருக்கிறார். விவேகானந்தர் சொல்கிறார், இந்த பூமியிலே 1000 ராமர்களை என்னால் காட்ட முடியும், ஆனால் ஒரு சீதையை காட்டுவதுதான் மிக அற்புதமான விஷயமாக இருக்கிறது என்று பேசுகிறார். சிறையிருந்தாளின் ஏற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாகத்தான் கம்ப காப்பியம் திகழ்கிறது. நடையில் நின்றுயர் நாயகனுடைய தோற்றம் 2வது நிலையில்தான் அறிஞர்கள் பார்வைக்கு படுகிறது. பெண்மையினுடைய உயரத்தை, உச்சத்தை, பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பரிணாமங்களை சொல்லிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக நான் கம்ப காப்பியத்தை பார்க்கிறேன். கம்பன் காப்பியத்தை செலுத்துவதற்கு பல்வேறு பாத்திரங்களை கையில் எடுக்கிறான். ஆண் பெண் என்கின்ற 2 பாத்திரங்களை கையில் எடுக்கின்ற பொழுது கதையை செலுத்தக்கூடிய ஸ்தூல பாத்திரங்களாக ஆண் பாத்திரங்களையும் சூட்சும பாத்திரங்களாக பெண் பாத்திரங்களையும் கம்பன் கையில் எடுக்கிறான். பெண்மை சூட்சுமமானதுதான், ஆண் எப்பொழுதும் ஸ்தூலமானவன் தான். சூட்சுமமாக இயங்கக்கூடிய ரகசியம்தான் பெண்ணினுடைய மனதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று எழுத்தாளர்கள் புலம்புகின்ற புலம்பலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம். அவள் சூட்சுமமாக இயங்கக்கூடியவள். கம்பன் கதையை மிக சூட்சுமமான முறையில் நகர்த்துகிறான். முரண் பாத்திரங்கள், முதன்மை பாத்திரங்கள், துணை பாத்திரங்கள் என்று கொண்டு அந்த கதையை இயக்குகின்ற பொழுது கதையை இயக்கக்கூடியவர்களாக முரண் பாத்திரங்கள் அமைகின்றன. முதலில் காப்பிய நோக்கத்திற்காக
ராமனை நகர்த்தக்கூடிய ஒரு பாத்திரமாக தாடகை விளங்குகிறாள். தாடகை முதலில் அயோத்தியிலிருந்து அந்த ராமனை வெளியில் எடுத்து ஜானகியின் பக்கமாக நகர்த்தக்கூடியவளாக தாடகை விளங்குகிறாள். ஜானகியை கரம் பிடிப்பதற்கு தாடகை வதம்தான் அடிப்படையில் விளங்குகிறது என்று படித்தவர்கள் மிக சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார். கதையை நகர்த்தக்கூடிய பாத்திரமாக முதலில் தாடகை வருகிறாள். அதற்கு பின்னால் அந்த கம்பனினுடைய மிகப்பெரிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமன் என்கின்ற பாத்திரத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தக்கூடியவளாக கூனி இருக்கிறாள். கூனி கைகேயி என்கின்ற பெண்ணின் பாத்திரத்தை துணை கொண்டு ராமனை அடுத்த நிலைக்கு நகர்த்துகிறாள். அயோத்தியிலிருந்து ராமனை ஆரண்யத்திற்கு துரத்துகின்றவளாக கூனி இருக்கிறாள். ஆரண்யத்திலிருந்து இலங்கைக்கு நகர்த்தக்கூடியவளாக சூர்பனகை இருக்கிறாள். தாடகை, கூனி, சூர்பனகை என்கின்ற இந்த 3 பாத்திரங்களும் கதையை அந்த கவித்துவத்தினுடைய பாங்கிலே அவதார நோக்கத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய பாத்திரங்களாக விளங்குகின்றன. முதன்மை பாத்திரங்களாகவும் துணை பாத்திரங்களாகவும் இருக்கக்கூடிய கோசலை, சுமித்திரை, சீதை, தாரை, மண்டோதரி, திரிசடை, சபரி போன்ற பெண் பாத்திரங்கள் தான் முழுமையாக கதையை இயக்கக்கூடிய பாத்திரங்களாக அந்தந்த இலக்கை நோக்கி காப்பிய நோக்கத்தை நகர்த்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கின்றன. எது பெண்மை? இந்த பெண் தன்மைக்கான ரகசியம் எது? கம்பன் 10,000 பாடல்களை எழுதுகிறான். 10,000 பாடல்களிலும் ஒவ்வொரு பாத்திரத்தை அவன் படைக்கின்ற பொழுதிலும் கூட ஒரு தேர்ந்த சிற்பி ஒரு கல்லில் இருந்து ஒரு சிலையை எடுப்பது போல ஒவ்வொரு பாத்திரங்களையும் கடைந்துதான் அந்த சிற்பியான கம்பன் அந்த பாத்திரங்களான சிலையை வடிக்கிறார். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் பெரியோர்களே, கம்பனுடைய பாத்திரங்களை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் பெண்ணினுடைய மனம் மிக ஆழமானது என்கின்ற நிலையை விட்டு உங்களால் சில தெளிவான பார்வைகளுக்கு நகர்ந்து போக முடியும். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த பெண்மை என்கின்ற நிலையில் அத்தனை கூர்மையான பகுதிகளையும் ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலமாக அந்த பெண் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய முயற்சியில் கம்பன் வெற்றி பெறுகிறான். ரொம்ப பயமா இருக்கிற பாத்திரம் எதுனா முதல்ல அந்த காப்பியத்தை அப்படி ஓபன் பண்ணும் பொழுது நம்மள ரொம்ப பயமுறுத்துற ஒரு பாத்திரம் தாடகை. கையிலே அம்பு வைத்துக் கொண்டு நிற்கிறான் ராமன். கையிலே அம்பு வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமா, அம்பை விடுத்து தாடகையை கொல். ஆனால் ராமனால் அம்பை விட முடியவில்லை. ராமனுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு மன தடை வந்து நிற்கிறது. என்னதான் இருந்தாலும் பெண் இல்லையா? பெண்ணை எப்படி கொலை செய்யறது? அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ மனதால் நினைக்கிறாய் இவள் பெண் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மை அது அல்ல. உருவம்தான் பெண்ணே தவிர இவள் உள்ளத்திலே பெண்மை இல்லை. பெண்மை இல்லாத வெற்று பெண் என்கின்ற உடலைத்தான் நீ கொல்லப் போகிறாய். அதனால் பெண் தன்மை நீங்கிய இந்த பெண் உடல் பெண் இல்லை, பேய். அதனால் நீ இவளை கொல்லலாம் என்று விஸ்வாமித்திரன் அடியெடுத்து கொடுக்கிறான். கம்பன் பாட்டு இப்படி எழுதுகிறான், ராமனுடைய அம்பு போகிறது. எப்படி போனது என்றால் சொல் மாதிரி போச்சா அம்பு. சில சொல் கொல்லும் இல்லையா, சில சொல் ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா, அவ்வளவு சூடாக அவ்வளவு வேகமாக அம்பு போனதாக கம்பன் எழுதினான். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும்.
அல்லுனா கருப்பு. அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் கல் ஒக்கும் வைரக்குன்ற நெஞ்சில் தாங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று எழுதினான் கம்பன். நான் இங்க நிறுத்துறேன். தாடகையின் வதம் நிகழக்கூடிய இந்த நிலையில் பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையை கொண்டு கம்பன் தன் சூத்திரத்திற்கான அந்த சூட்சுமத்தை இயக்குகிறான் பாருங்கள். பெண்மை நீங்கிய அந்த பெண்ணினுடைய உடல் அந்த ராமபானத்திற்கு இலக்காகுகிறது. உடலை கடந்து அம்பு போனது. ஆனால் கம்பன் உடல் என்று சொல்லவில்லை, நெஞ்சு என்று சொன்னான். நெஞ்சு என்றும் எப்படி சொன்னான் என்றால் கல்வொக்கும் நெஞ்சு என்று சொன்னான். பெண்மை நீங்கிய பெண் உடலில் இருக்கும் நெஞ்சம் கல் ஒத்தது, கல் போன்று இருந்தது என்றார். நான் இங்க சூட்சுமத்தை சொல்கிறேன். கல், நெஞ்சு கல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. வாலிக்கு அம்பு போடுறான் ராமன். அது எப்படி போச்சா? வாழைப்பழம் இருக்குல்ல, கதலி, வாழைப்பழத்துல ஊசி போன மாதிரி போச்சா? போச்சு தானே? போகல, நின்றது. சென்றது, நின்றது. பாருங்களேன், அறிவியல் எதுன்றா கல்லுல அம்பு நிக்கணும். வாழைப்பழம் கதலி, கதலியில கடக்கணும். இது விஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்ன தெரியுமா? கல்லுல கடந்துரும், கதலியில நின்னுடும். மனம் பழுத்து இருந்தால் ராம அம்பு நிற்கும், மனம் கல்லாக இருந்தால் ராம அம்பு கடக்கும் என்கின்ற ஆன்மீக தத்துவத்தை இந்த பெண்மை என்கின்ற அடிப்படையை வைத்து நகர்த்துகிறான் கம்பன். நான் யோசித்து பார்க்கிறேன். பெண்ணிடத்தில் இல்லாத குணம், இருக்கக்கூடாத குணம் எது? அன்பற்ற நிலை, உணர்வற்ற நிலை, அறிவற்ற நிலை. அன்பும் உணர்வோடு கலந்து அறிவும் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த உன்னதத்தில் எந்த ஒரு பெண்மை மிளர்கிறதோ அந்த பெண்மைக்கு ஏற்றம் தந்திருக்கக்கூடிய காப்பியமாக கம்ப காப்பியம் விளங்குகிறது. தாடகையிலிருந்து வருகிறேன். கூனி எதிர்ப்படுகிறாள். மந்தரை என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் மனதை கலக்குபவள் என்று பொருள். மனதை கலக்குபவள் மந்தரை. கூன் முதுகு அவளுக்கு, அதனால் கூனி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கூனிக்கு அப்படி என்னங்க ராமன் மீது கோபம்? எப்பவுமே கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது ஏன் இளைஞர்கள் வருவதில்லை தெரியுமா? அவர்கள் வயதிற்கு ஏற்றது போல கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. சொல்லுகின்ற மொழியிலே அவர்களுக்கான மொழி இல்லை. ஒன்னும் இல்லைங்க. அடிப்படையிலேயே ரொம்ப அழகான சைக்காலஜி என்ன தெரியுமா? நீங்க எப்பவுமே பாருங்களேன், கல்யாணமாகி முதல்ல உங்க மனைவியோடு நீங்கள் முரண்பட்டு நின்றீர்கள் என்றால் உங்கள் மனைவி உங்களோடு கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை நீங்கள் நினைத்து பாருங்களேன். என்ன செஞ்சதனால அவ கோபப்பட்டா? என்ன செஞ்சதனால அவ அழுதா? என்ன செஞ்சதனால உங்களிடத்தில் அவள் கடும் சொல் சொன்னாள் என்ற அந்த முதல் கட்டத்தை நினைத்து பாருங்களேன். வேற ஒன்றுமே இருக்காது. ஆண் முதலில் பெண்ணை பகை கொள்ளுகின்ற அந்த அடிப்படை சைக்காலஜி உளவியல் என்னன்னா கிண்டல் பண்றதுங்க. பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது. ஆண் தன்னுடைய மிக பலமான அந்த காரணத்தினால், பலசாலி என்கின்ற காரணத்தினால் பெண்ணை அப்படி சீண்டி போகிறான். தான் உருவத்திலே மிக சாதாரணமாக இருப்பதினால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுங்கள், கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வேரை, அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்து பார்ப்பாள். இது உண்மை. கூனிக்கு நிகழ்ந்தது இது.
ஒண்ணும் இல்லைங்க. என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டா கூனி? கூன் முதுகோட இருந்தா. ராமனுக்கு எது தெரியுமா விளையாட்டு? அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைய வச்சு அடிப்பான். இது ஒரு விளையாட்டு ராமனுக்கு. மண்ணுருண்டையால அடிச்சானா ராமன் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பா? அந்த கேலியும் அந்த கிண்டலையும் தாங்க முடியாத அந்த பெண் மனம் உள்ளுக்குள்ளே வக்கரத்தை வளர்த்து கொண்டது. தன்னை மண் உருண்டையால் அடித்தான் ராமன். அந்த வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்ட கூனி அந்த ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. யோசித்து பார்த்தால் இந்த அடிப்படை உளவியலை நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? பெண்ணிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லாத்திற்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? அளவு கடந்தால் நஞ்சாகி போனாள் கைகேயி. அமிர்தமாகத்தான் இருந்தாள். பெண்மையினுடைய மிக நுட்பமான ஒரு இலக்கு, மிக நுட்பமான ஒரு ஸ்பெசிமன் காப்பியா நீங்க காட்டணும்னா கைகேயிய காட்டலாங்க. பெண்மைக்கு அடிப்படையில் ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்றால் கம்பன் பாத்திரங்களிலேயே அற்புதமான ஒரு உதாரணமாக சான்று எடுத்துக்காட்டு கைகேயி. கைகேயி கிட்ட எப்பவுமே நம்ம பெண்கள் கிட்ட பார்க்கின்ற பொழுது சில குணங்கள் தெரியும். ரொம்ப அதீதமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அதற்கு எதிர்புறமான முனைக்கு அவர்களால் மிக எளிதாக சென்று சேர முடியும். ரொம்ப ஆழமான இந்த உளவியலை கைகேயின் வாயிலாக கம்பன் நிறுவுகிறான். கோசலைக்கும் கைகேயிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்லைங்க. கைகேயி முழுமையாக உணர்ச்சி வசப்பட்டவள். கோசலை அன்பும் அறிவும் கொண்டு இலங்கக்கூடிய ஒரு பெண். இதுதான் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஒரு காலமும் கோசலை பரதனை தன் மகன் என்று சொல்லவே இல்லை. ராமன் தன் மகன், பரதனும் என் பிள்ளைதான் என்று சொன்னாள். ராமனை விட பரதன் நல்லவன் என்று சொன்னாள். ஆனால் ராமனை விட பரதன் தான் எனக்கு மகன் என்று ஒரு நாளும் கோசலை சொன்னதில்லை. அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவ கைகேயி தான். பரதன் இல்லை என் மகன், ராமன் தான் என் மகன். இது முரண்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய மனதை மிக சிறப்பான வகையிலே கிள்ளி எடுத்தால் வேறு ஒரு மூலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதற்கான உளவியல் பாத்திரமாக நமக்கு முன்னால் நிற்கிறாள் கைகேயி. கைகேயினுடைய ஒரு சிறிய அந்த எண்ணத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் அந்த 10 பாடல்களிலே வாசித்துக் கொண்டே வருகின்ற பொழுது சொன்னார் ஆரம்பத்தில், என் மகன் ராமன் என்று சொன்னவள் கொஞ்ச நேரத்திலேயே பால் திரிப்பதை போல, பாருங்களேன், பால் உறைஞ்சா தயிரா பயன்படும், திரிஞ்சா குப்பைக்கு தான் போகும். மனம் உறையலாம், திரியக்கூடாது. திரிந்தது கைகேயிக்கு. பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையிலே அந்த மனதை திரிய வைக்கக்கூடிய அந்த சூட்சமமான வரிகளை பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லித்தார்கள். எந்த இடத்தில் பெண்மை திரிகிறது என்பதனை கம்பன் மிக அற்புதமான வரிகளில் எடுத்து காட்டிக் கொண்டே செல்கிறான். நாம் துச்சமாக மதிக்கக்கூடிய பல சாதாரணமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழங்காலிலே விஷவிருத்துக்களாக வளரக்கூடிய நிலை வந்துவிடுகிறது. நமக்கு வந்ததற்கு பிறகுதான் ஞானம் வருகிறது. அதனால் தான் இலக்கிய மேடைகள் முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். இது கண்ணதாசன் சொன்னது. ரத்தமற்று போவதற்கு முன்னாலேயே ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய அடிப்படை தன்மைகளை, பெண்மையையும் ஆண்மையையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் விபத்துகளை அதிகம் சந்திப்பது இல்லை. கைகேயினுடைய பாத்திரத்தை காட்டிலும் அப்படியே திரும்பி வருகிறோம். அங்கே வந்து ஒரு முரண் பாத்திரம் அப்படி நிக்குதுங்க. சூர்பனகை. என்ன ஒரு பாத்திரங்க சூர்பனகை. ராமன் செய்த பிழையாக நேற்று தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள் 3 பாவங்களை அவன் செய்ததாக சொன்னார்.
அப்போ நான்காவதாக அவன் ஒரு பாவம் செய்தான், சீதையை நெருப்பிலே போட்டான். அதை சொல்லவில்லையே என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஒரு பெண்ணாக நின்று சொல்லுகிறேன், ராமன் செய்த பாவங்களில் ஐந்தாவதாக ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவம்தான் சூர்பனகை இடத்தில் அவன் நகையாடியது, ஈவ் டீசிங் பண்ணது. அப்படி சொன்னாதான் புரியும். பகடிவதை என்று சொல்வார். ஒரு பெண் அப்படி வந்து நிற்கிறாங்க, பெண்மையற்ற நிலையில் வந்து நிற்கிறாள். நான் ஒன்று யோசிச்சு பார்க்கிறேன். சூர்பனகை என்கின்ற ஒரு பாத்திரம், கம்பனுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? எல்லா முனைகளிலும் ஒவ்வொரு பாத்திரத்தை காட்டிக்கொண்டே போகிறான். பெண்மை என்கின்ற நிலையிலே பன்முகம் கொண்டது பெண்மை, அது ஒரே முகம் இல்லை. அந்த பன்முகங்களிலே எந்தெந்த முகம் எல்லாம் இருந்தால் ஏற்றம் வரும், எந்த முகம் இருந்தால் வாழ்க்கையில் இழப்பு நேரிடும், வாழ்க்கை கீழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதனை ஒவ்வொரு முகங்களாக காட்டிக்கொண்டு போவது கம்பநாட்டாழ்வானுடைய மிகப்பெரிய வித்தை. சூர்பனக நிக்கிறா, இந்த பக்கம் நம்ம சீத்தையை எடுத்துக்கிறோம். ரெண்டு பாத்திரம், இந்த ரெண்டு பாத்திரமே இளமையான பாத்திரங்கள். ரெண்டு பாத்திரங்களுமே ஒரு ஒரு நிலையில இரண்டு மூலைகளில் நிற்கின்றன. ஒன்னு அந்த மூலை, ஒன்னு இந்த மூலை, ரெண்டு மூலையில நிக்குது. ரெண்டும் பெண் தான். என்ன தெரியுமா வித்தியாசம்? இதை சுகீசிவம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இந்த பெண்கள் எப்பவுமே பொண்ணு பார்க்க போகும்போது பெரியவங்க பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் அந்த பக்கம் போய் அதை ஏதாவது எடுத்துட்டு வாமான்னு சொல்லுவாங்க. பெண்களை நடக்க விட்டு பார்ப்பார்கள். அந்த பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இது பிழை என்றெல்லாம் பேசக்கூடிய சூழல் இருக்கிறது. அது என்ன சூட்சுமம் தெரியுமா? சுகீசிவம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சீத்தை நடக்கிறா, சூர்பனகையும் நடக்கிறா. ரெண்டு பேர் நடக்கிறதுக்கும் கம்பன் பாட்டு எழுதும் போது ஒரே சந்தத்தை தான் போடுறான். ஒரே சந்தம் தான் ரெண்டு பேர் நடக்கிறது. அது ஏன் ஒரே சந்தத்தை போட்டான்? வார்த்தைகள் வேறு, சந்தம் ஒன்று. அவர் சொன்னார், நான் ரொம்ப ரசிச்சேன். அவர் சொன்னார், சீத்தை நடந்தாள், சூர்பனகை நடந்தாள். சீத்தை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். இவ்வளவுதான் வித்தியாசம். இயல்பாக இருப்பது அழகு, சேர்த்துக் கொள்வது அரிதாரம். சேர்த்துக் கொள்வதனால் பெண்மைக்கு எந்த பெருமையும் இல்லை. இயல்பான நடை, அதனால்தான் நடை என்று சொன்னார்கள். ஆட்டிடியூட், நடத்தை என்பதனை நடை என்பதில் வைத்தார்கள். பெண்மையினுடைய அந்த இலக்கணத்தை மிக சிறப்பாக வெளிக்காட்டக்கூடிய பாத்திரங்களாக சூர்பனகை பாத்திரமும் சீதை பாத்திரமும் விளங்குகிறது. ராமன் மீது சூர்பனகைக்கு உடல் கவர்ச்சி, ஆனால் ராமன் மீது சீதைக்கு இருந்தது உடல் கவர்ச்சி இல்லை, உள்ள கவர்ச்சி. உள்ள கவர்ச்சி தான் கற்பு. தான் எந்த நிலையில் உள்ளத்தை வைத்தோமோ அந்த நிலையில் நிலை பெற்று நிறுத்தல் என்பதுதான் கற்பிற்கான அடையாளம். உடல் கவர்ச்சி என்பது மாறிக்கொண்டே போவது. சூர்பனகைக்கு அது நிகழ்ந்தது. பாருங்களேன், அவ சீதை உள்ள இருக்கிறா, சீத்தை வெளியில வரல, ராமன் உட்கார்ந்து இருக்கிறான். சூர்பனகை அப்படி வந்தா, வந்து பேசினா, பேசும்போது பல தவறான வார்த்தைகளை பேசுகிறாள். அந்த தவறான வார்த்தைகளுக்கு கிண்டலாக பேசுகிறான் ராமன். கடைசியா ஒரு காலகட்டத்துல என்னால முடியாது, லக்ஷ்மணன் இருக்கான், வேணா நான் அவனை ட்ரை பண்ணிட்டு போயிட்டான். அவ பார்த்தா இவனும் அதே மாதிரி தானே இருக்கிறான்னு இவன் கிட்ட அவ வந்து அன்பா பேசினான், காமத்தோடு பேசினாள். ராமன் விஷ்ணுவின் அவதாரம், ஆனால் லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம். அவன் எப்பவுமே கோபமாவே இருப்பான். அவன் கிட்ட வந்தா, இவன் அவன்கிட்ட அனுப்பி இருக்க கூடாது. ராமன் செஞ்ச பிழை, இவனே ஓட்டி விட்டுருக்கணும் வெளியில. இவன் அவன்கிட்ட அனுப்புனான். அவன் வந்து மூக்கையும் மார்பையும் அறுத்துட்டான். நான் இங்க நிறுத்தி சொல்றேன். கூனி மண்ணுருண்டையால் அடிபெற்றால் மண்ணே இல்லாமல் அடித்தாள் இல்லையா? தவறான பெண்களாக இருந்தாலும் நெருக்கம் காட்டாதீர்கள், விட்டு விலகியிருங்கள். விளையாட்டு என்பது ஒரு அளவோடு நின்று கொண்டால் விபத்துகள் குறையும். சூர்பனகை பெண்,
அவ கூனிங்கிறதுனால மண்ணுருண்டையால அடிச்சான், இவ பெண்ணுங்கிறதுனால அடிச்சிட்டாங்க. பொம்பளைங்கிறதுனால தான் அடிச்சாங்க. அவளுக்கு மானமாக இருந்தது அந்த மூக்கும் மார்பும் தான், அதை வெட்டுட்டாங்க. நான் இப்படி சொல்கிறேன், மண்ணுருண்டையால் அடித்தான், அவள் மண்ணே இல்லாமல் அடித்தாள். இவளை பெண் என்பதற்காக அடித்தார்கள், அவள் பெண்ணே இல்லாமல் அடித்தாள். பார்த்தீர்களா? ராமன் செய்த மிகப்பெரிய பிழை இதுதான். கம்பன் மிக சிறப்பான வகையில் அந்த பெண் என்கின்ற பாத்திரத்தை, பெண்மையை அந்த பெண்களுடைய பாத்திரத்திற்கு ஊடாக நெருப்பாக பயன்படுத்துகிறார். நெருப்பு, சில நெருப்பு நம்மை வாழ வைக்கும், சில நெருப்பு நம்மை கொல்லும். அந்த கனல், அந்த அக்கினி, அந்த நெருப்பு, அந்த நெருப்பாக வடித்துக் கொண்டே செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த முரண் பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக, ஒரு பெண் என்றால் பெண்மைக்கான இலக்கணம் எது? வள்ளுவத்தை இலக்கிய சுடர்த்தார் ராமலிங்கம் அண்ணா அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது, இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நாம் ஏன் குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதில்லை? நேற்று அண்ணா சொன்னார், 2 மார்க் கொடுக்கறானுங்க, 20 குறளை படிக்க சொல்லி 2 மார்க் கொடுக்கறானுங்க, அதை சாய்ஸ்ல விடுறீங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்றேன் ஏன் சாய்ஸ்ல விடுறாங்கன்னு. எப்படியும் தமிழ் வாத்தி 100 மார்க் போட மாட்டான், அந்த 2 மார்க் இதுல கழியட்டுமே தான் விடுறாங்க. படிக்கவே மாட்டேங்கிறோம் நாம. உண்மையில் நேற்று அவர் சொன்னது சத்தியம். ஒற்றை குறள் போதும் நம்முடைய வாழ்க்கை முழுமையான, நம்முடைய வாழ்க்கை ஜன்ம சாபல்யம் அடைவதற்கு ஒற்றை குறள் போதும். அந்த திருவள்ளுவரிடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே எதுடா பெருசு? எது பெருசு? எது பெருசு தெரியுமா? பெண் தான் பெரியவர். அர்த்தநாரீஸ்வரர் இடத்தில் அந்த கால், நம்ம பார்வதியினுடைய கால் கொஞ்சம் சின்னதாகவும் சிவபெருமானுடைய கால் பெருசா இருக்கிற மாதிரி குறள் இருக்கிறதா சொன்னாங்க நேற்று. ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலேயே பெருசு எது தெரியுமா? அவ்வை கிட்ட கேட்டாங்க எது பெருசு, அவ்வை பாட்டி கிட்ட கேட்டாங்க எதுதான் பெருசு உலகத்திலேயே? உலகம் தான் பெருசு. பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்படியா? இல்ல, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தையில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசன் உள்ளடக்கம், ஈசன் தொண்டர் உள்ளடக்கம். தொண்டரின் பெருமையை சொல்ல வேண்டுமோன்னா அவ்வ, இப்ப பாரதிதாசன் தான் பெரியவர் அப்படி சொல்லலாம். தொண்டு ரொம்ப பெருசு. ஆனால் வள்ளுவனிடத்தில் கேட்டால் பெருசு எது தெரியுமா? உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெருசு எதுனா பெண். பெண்ணின் பெருந்தக்க யா உல. இந்த உலகத்திலேயே பெண்மையை விட பெருசு வேற எதுவுமே இல்லடா. ஏன் தெரியுமா? கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று முடித்தான். கற்பு என்கின்ற அந்த நிலை, எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாலும் கூட கற்பு என்பதற்கு முழுமையான, அந்த மரபு சொல்லுக்கு முழுமையான விளக்கம் என்பது வள்ளுவனை போல வேறு யாருமே சொல்லவில்லை. கற்பு என்பதற்கு முழுமையான விளக்கம் திண்மை. திண்மை, திட்பம், அந்த வலிமை, பெண்ணிற்கான அந்த வலிமை, அந்த கம்பீரம். நீங்க பாருங்களேன், வள்ளுவன் ரொம்ப நீட்டா சொல்ற. நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க நான் பெண்ணா பிறந்ததுக்கு. ஏன் தெரியுமா? சீத்தை பெண்ணா பிறந்தா பாருங்க. சீத்தை பெண் இல்லையா? சீத்தை செஞ்ச ரொம்ப பெரிய காரியம் என்னங்க? ரொம்ப உயர்ந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்கள் இந்த உலகத்தை பராமரிப்பவர்கள், பெண்கள் பரிமாறக்கூடியவர்கள். இந்த பெண் தான் பெரியவ அப்படிங்கிறதுக்கு சீத்தை தன்னுடைய மென்மையான போக்கினாலேயே அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறா பாருங்க. ராமனுடைய அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டி. அந்த சீதா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கிடையாது. ராமனுடைய மிக உயர்ந்த நோக்கு எதுன்னு சொன்னா, அவன் ஒரு சொல் தான் சொல்லுவான். ஒரு சொல், ஒரே வில், ஒரு இல். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல்,
இந்த மூணையும் காப்பாத்தனவ சீதா. இந்த பெண்மை என்கின்ற உயர்ந்த இலக்கினால், அந்த கம்பீரத்தினால் ராமனுடைய வில்லாற்றலையும் ராமனுடைய சொல்லாற்றலையும் ராமனுடைய இல்லறத்தையும் மிக சிறப்பாக காப்பாற்றிக் கொண்டு சென்றதனால் தான் ராமன் தன் தந்தை பெயரையும் தன் தாய் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டது போல தன் மனைவியின் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆடவர் உலகத்திற்கே புதிய மரபை காட்டினான் சீதாராமன், ஜானகி ராமன். எந்த ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கோ அப்பாவுக்கோ அந்த பெயர் இல்லாமல் ராமன் என்கின்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைப்பதில்லை. ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சீதாராமன், ஜானகி ராமன், லக்ஷ்மி நாராயணன் என்று அந்த மனைவியின் பெயரையும் சீதாவினுடைய பெயரையும் ஜானகியினுடைய பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மரபு எப்படி வந்தது? புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்றானே. ராமன் ஏறுபோல் பீடு நடையை போடுவதற்கு சீதா பிராட்டி அந்த இல்லறத்தை காப்பாற்றினாள் இல்லையா? அதுதான். சீதா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ராமனே சின்ன பிள்ளை, சீதா அதை விட சின்ன பிள்ளை, ரொம்ப குறைஞ்ச வயசு. ரெண்டு பேருக்கும் இவ்வளவு பெரிய அனுபவங்களை அவர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுடைய வயதை பார்க்கக்கூடிய நிலையிலே ராமனுக்கு ஒரு 24-25 வயசு, சீதாக்கு ஒரு 18-20 வயசு, அவ்வளவுதாங்க. அத்தனை துன்பங்களையும் சகித்தார்கள், அத்தனை நிலையையும் கடந்தார்கள் என்றால் அந்த பெண்மை என்கின்ற அந்த இலக்கணத்தினுடைய உச்ச நிலையில் கொண்டு போய் உட்கார்ந்திருந்தாள் சீதா பிராட்டி. அந்த சீதையினுடைய மிக உச்சமான நிலை ஒன்னால ஒரு சிறிய சூழல் வருகிறது. உட்கார்ந்திருக்கா, அனுமன் வரான். அண்ணா நல்லா சொன்னார், சீதா அப்படின்னு இறங்கல, அனுமன் ராமா என்று சொல்லிதான் இறங்கினான். ராமா என்று சொல்லி இறங்கக்கூடிய அந்த அனுமனை பார்க்கிறாள் சீதா. அனுமன் வேகமாக பேசக்கூடியவன், அவன் சொல்லின் செல்வன். நான் இந்த இடத்துல வியந்து பார்க்கிறேன், ஒரு பெண் எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருப்பா. இப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன், கவிஞர் வினோதினி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, நான் யோசிச்சு பார்க்கிறேன். குணசுந்தரி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இவங்கெல்லாம் எங்க அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சூழல்ல, அப்படிதான் பார்க்கறது உண்டு. சீதா உட்கார்ந்துருக்கா, அனுமன் வராங்க, வந்து சொல்றான், அம்மா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிற, நான் ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ வா என் தோள் மேல உட்காந்துக்க, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், ராமன் கிட்ட தான் நான் வந்திருக்கேன்னு கனையாழியை காட்டினான். சீதா பார்த்தா, சிரிச்சா. சிரிச்சு சொன்னா, ஏ அனுமனே, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சியே, நான் ஏன் உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிற? ஏன் உட்கார்ந்துருந்தேனா? நான் நினைச்சு பார்த்தேன், நம்மளுக்கு லிஃப்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா வரீங்களா, அதுவும் குஷன் லிஃப்ட். அனுமன் பயங்கரமா பறந்து வேற, ஃப்ளைட் வேற, குஷன் இதில் ஃப்ளைட்டில் போகிறதுனா டக்குன்னு ஐயோ எதுக்கு இந்த சூழல், நம்ம ராமன் கிட்ட போயிடலான்னு ஓடி தான் போயிருப்பாங்க எல்லாரும். சீதை உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படிங்கிறது. இந்த பெண் பெரியவள் அப்படின்று காட்டுவதற்கான வாய்ப்புகள் சூழல் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் தன் பெண்மையை நின்று நிலை காட்டக்கூடியவர்கள் தான் உலகத்தில் சரித்திரமாக போற்றப்படுகிறார்கள், மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையில் வாழ்கிறார்கள் என்பதற்கு சீதா பிராட்டி ஒரு உதாரணம். வந்து கேட்கிறான், வாமா போலாம். சீதை சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஏ அனுமனே, நீ என்ன நினைக்கிற, என்ன நான் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்கிற? சொல் இருக்குல்ல, என்னுடைய ஒரு சொல், ஒரு சொல் போதும். இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா பிரபஞ்சங்களையும், எல்லை நீத்த உலகம் எல்லாத்தையும் என் சொல்லினால் சுடுவேன். தெரியுமா உனக்கு? சொல்லு சொன்னாலே சுட்டுரும். ஆனா ஏன் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, என் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல மிஸ்டர் ராம், என்னுடைய கணவர் ராமன், தசரத ராமன், கோதண்ட ராமன், அவனுடைய வில் இருக்கு இல்லையா, கோதண்டம், அந்த வில்லினுடைய ஆற்றலுக்கு மாசு வந்துரும்.
மனைவி அடுத்தவன் பறித்து கொண்டு போனான். இவன் வில்லாற்றல் சிறந்தவனாக இருந்தாலும் தன் வில்லினுடைய வலிமையால் அந்த பெண்ணை கூப்பிட்டு கொண்டு வரவில்லை. அந்த பெண் தானாக வந்து சேர்ந்தாள் என்றால் என்னுடைய கணவனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு ஏற்படும் என்பதற்காக உட்கார்ந்திருக்கிறேன். எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் என்று சொல்லிவிட்டு போனவள் சீதை. அதனால் காப்பாற்றினாள். ராமனுடைய வில்லறத்தை காத்தாள். சொல் அறம், ராமனுடைய சொல் அறத்தை காத்தாள். பெண்ணிற்கான மிகப்பெரிய விளக்கம் எது தெரியுமா? அந்த பெண்ணை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்க உதாரணமா பாருங்களேன். இப்ப குணசுந்தரி அக்காவை பாருங்க, எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்டான மாதிரியே தெரியல, ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. நேத்து அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. ஆனா காலையில வெண்பட்டிலே தேவதை போல வந்து அந்த குரூப்ல அப்படியே பாரதி ராஜா படம் எடுக்கும் பொழுது எப்படி மரத்தை சுற்றி அந்த தேவதைகள் சுற்றி கொண்டு இருப்பார்களோ அந்த அளவுக்கு வெண்பட்டிலே வந்து நின்று இருக்கிறார். உண்மையில பார்த்தா பெண் வந்து ஒரு வித்தியாசமான படைப்புங்க. வள்ளுவன் தான் அதை ரொம்ப சூட்சுமத்தை, அந்த உயிர் நாடிய அந்த நரம்ப சொன்னவன் வள்ளுவன் தான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால எல்லாருக்குமே அந்த 10 குறளையும் விளக்கத்தோட சொல்லி கொடுங்க சொல்றான். அந்த வள்ளுவன் சொல்றான் பாருங்களேன், ஒரு பெண் யார்? தற்காத்து, என்னென்ன வேலை செய்யறா பாருங்க. தற்காத்து, தன் கொண்டான் பேணி, தன்னை யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறானோ அவனையும் காப்பாத்தி, தற்காத்து தன்னை காத்து, தன்னை கொண்டவனையும் காத்து, தகை சான்ற சொல் காத்து, இவ்வளையும் காப்பாத்தினாலும் சோர்வே இல்லாம இருப்பாளாம், ஃப்ரெஷ்ஷா இருப்பாளாம். தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, சோர்விலாள் பெண். அடுத்த நிலைக்கு அப்படி தூக்கிட்டு போறான் பாருங்களேன். நேத்து தட்சிணாமூர்த்தி சார் வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கெல்லாம். இங்கதான் கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு தான் போறோம். அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்தேன். ஒரு உதவியும் கேட்கல, தானே எல்லாம். யார் இந்த பெண்? இந்த பெண்மை எது? அவங்க மட்டுமல்ல, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மட்டுமல்ல, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் அப்படித்தான், தாய்மார்களும் அப்படித்தான், நான் அப்படித்தான், என் தாய் என் பாட்டி அப்படித்தான், என் பிள்ளை அப்படித்தான். அது என்னது? தெய்வம் தொழாள். அற்புதமான குறள் அது. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள். கொழுநன் தொழுதல் என்பது இல்லறத்தை காத்தல். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்மழை. பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா எப்படி நாம விளக்கம் சொல்லிட்டோம்னா, தப்பா விளக்கம் சொல்லிட்டோம். இவ எப்படின்னா, இந்த மாதிரி பத்தினி தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் வெளியில போய் மழை பெய்யி அப்படின்னு உடனே பெஞ்சிரும் அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது யார் சொன்னாலும் பெய்யாது மழை. அதற்கான உண்மை விளக்கம் என்ன தெரியுமா? தெய்வம் தொழாள், அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பீடன்று அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இல்லறத்தை காக்கக்கூடிய அந்த பெண் பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மழையா அந்த பெண். அவகிட்ட போய் நீங்க எது கேட்டாலும் உடனே கிடைக்குங்க. அதான் பெண்மை. அந்த பெண்மையினுடைய பலம், அந்த பெண்மையினுடைய ஆற்றல். அதனால் தான் பெண்ணினுடைய பெயரை தன் பக்கத்திலே போட்டுக்கொண்டு ராமன் அந்த மரபை ஏற்படுத்தினான் என்று நான் சொன்னேன். நெருப்புங்க சீதை. இந்த பெண்மையினுடைய நெருப்பின் உச்சத்தை நெருப்பின் மூலமாகவே காட்டுகிறது கம்பர் காப்பியம். நமக்கு ஒண்ணல்ல, நெருப்புக்கும் சீதைக்கும் தொடர்பு, பெண்மைக்கும் நெருப்புக்கும் தொடர்பு, ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ரெண்டும் சூடானது. முதல்ல ராமன் போறேங்கிறான், சீதை இப்படி ஆரம்பிக்கிறான். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. காடு சுடும்பா, நீ வர முடியாது. உன் பிரிவு தாண்டா எனக்கு சுடும், உன் கூட வந்தா எனக்கு காடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன் பிரிவு தான் சுடும். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு என்று சுடுமோன்னு கேட்டான். அடுத்த நிலையில சுடுவேன் அப்படின்னா எங்க? அனுமன் கிட்ட. அனுமனுடைய வால்ல தீ வச்சுட்டாங்க. தீய பார்த்து சொன்னான், ஏ அக்கினியே அவனை சுடல். சுடாத. சுடுமோன்னு கேட்டா சுடுவேன்னு சொன்னா சுடேல் என்று அந்த தீக்கு ஆணையிட்டால் கடைசியில் அக்கினி பிரவேசத்தில் இறங்குகின்ற பொழுது அந்த தீயினையே தன்னுடைய வெப்பத்தினால் சுட்டாள். சுடுமோன்னு கேட்டா
சுடுவேன் என்று சொன்னாள், சுடேன் என்று ஆணையிட்டாள், அந்த தீயை சுட்டாள். சூடுக்கும் பெண்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மிக சிறப்பாக கம்ப காப்பியம் சொல்லிக்கொண்டே நகர்கிறது. நான் இன்னும் சற்று நேரத்தில் நான் நிறைவு செய்கிறேன். அண்ணன் வந்து இங்க நின்னுட்டார் பாரதியில். வந்த வேலை முடியணும்ல. எனக்கு சீதையினுடைய ரொம்ப பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்றதா இச்சை இருக்கு இல்லைங்க, இச்சை. ஆண்களுக்கு இச்சையை அடக்குவதற்கான நிறைய கற்பிதங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. ராமனை பத்தி பேசும்போதே எத்தனை ஆண்களுக்கு சூடு விழுது. எப்படி பேசிக்கிட்டே இருந்தார்ல நேற்று தமிழறிவு மணியன் ஐயா அவர். ஆண் வந்து தொடக்கூடாதுன்றது மட்டும் இல்ல, நெஞ்சாலையும் நினைக்க கூடாதுப்பா, ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இந்த கற்பிதங்களும் பெண்களுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆழமாகவும் மிக சிறப்பான வகையிலும் பெண்ணுக்கு சொல்லப்படுது. இந்த பெண்ணிற்கு சொல்லக்கூடிய அந்த சூழலை நான் ஒரு சில நிமிடங்களுக்குள் சொல்லி அதை கடக்கிறேன். ராவணன் இருக்கானே 10 தலைங்க, ஹேண்ட்சம் மேன், 10 தலை, வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோள், நாரதற்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ், மௌலி 10. எப்படி இருப்பான்? அப்படி ஜெஜாண்டிக்கா இருக்கிறான். நம்ம சீதா பிராட்டி கிட்ட வந்து காலில் விழறாங்க, காலில் விழற. தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூர ஆர்ப்பித்தீர், பகைவரச்சம் தீர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்வித்தீர், தீர்தீரம்மான்னு காலில் விழ. கொஞ்சமாவது அந்த பெண்ணுக்கு மேட்டிமை வரணுமே. ஒருத்தன் வந்து எப்படி காலில் விழுந்து கிடக்கிறான் பார். அடுத்தது சொல்றாங்க, அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள், இழுக்குற்றாளோ? அகலிகை காதலை இன்புற்று பெற்றாள், இழுக்குற்றாளோ? அகலிகையை சொன்ன உடனே சீதா அப்படி பார்த்தா. தனக்கு முன்னால் வந்து தன் காலில் தன் அழகை பேசி பேசி காம வயப்பட்டு வந்து காலில் விழக்கூடிய அவனை பார்த்து இப்படி பார்த்தா. அவ சொன்னதுதாங்க சாபம். அந்த பெண் அந்த திண்மையில நின்று நான் யோசிச்சு பார்த்தேங்க. நம்முடைய பெண்களினுடைய இந்த உச்சமான சூழ்நிலையில இந்த சகசிரஹாரத்துல வரும் உணர்வு, அது உண்மையா சொல்றேன், சூட்சுமமா முன்னால யாராவது தப்பான எண்ணத்தோடு இருந்தால் அவர்களுடைய ஆயுளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேற அப்படி அறுத்துறோம். அந்த சூடு அதுதான் பெண்மையினுடைய மிகப்பெரிய உச்சம். அவ பார்த்து கேட்டா, காலில் விழுந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்து பேசினாள் சீதை. பழி இது, பாவம் இது என்பதை உணர்கிலை, பகரத்தக்க மொழி இவை இல்லை என்பதை கேட்கிலை, கிழிகிலை நெஞ்சும் வஞ்ச கிளையோடும் இதுகாரம் நீ அழிகிலை எனில் கற்பு என்னாம் அறம்தான் என்னாம். அதுதாங்க கடைசி அவ பேசின பேச்சு. அடுத்தது அவனுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு. சீதையினுடைய உச்சம். சீதா அப்படி நிக்கிறா. அந்த நிலையில் தன்னைத்தானே மிக சிறப்பான வகையிலே மிக சிறப்பான நிலையிலே சீதை ராமனுக்கு துணையாக தன்னைத்தானே உயர்த்தி ராமனுடைய இல்லறத்தையும் ராமனுடைய வில்லறத்தையும் ராமனுடைய சொல்லறத்தையும் காக்கிறாள். இது சீதா. நான் இன்னொரு 5 நிமிஷத்துல ஒரு பாத்திரத்தை சொல்றேங்க. எத்தனை பேருக்கு அந்த பாத்திரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்ப ராமாயணம் எல்லாம் நான் வந்து மதத்திற்காகவோ சாமிக்காகவோ படிக்கிறது இல்லைங்க, நான் வாழ்க்கைக்காக படிக்கிறேன். வாழ்க்கைக்காக ஒவ்வொரு பாத்திரங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பாத்திரங்கள். நான் வியந்து பார்க்கிற ஒரு பாத்திரம் எது தெரியுமா? பெண்ணா நான் ரொம்ப வியக்கிற பாத்திரம் மண்டோதரி. மண்டோதரிங்க அந்த ஒரு பெரிய ஆம்பளைக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்தா. ஒரு தலை இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணாலே அவன் நடு ரோட்ல நிக்கிறான். இவனுக்கு 10 தலை. ஒரு அன்பான வார்த்தையும் பேசல. சீதை பத்தி என்னைக்கு அந்த கேட்ட நங்கைய அவன் மறக்கலையும் அன்னிலேருந்து அவன் புருஷன் அவன் கிட்ட இல்ல. ஆனா மண்டோதரி பாருங்களேன், இந்த இடத்துல நான் சொல்லி நிறுத்துறேன். கண்ணகி இருக்கால, அவ இந்த சின்ன பிள்ளை தானே, அவளுக்கும் 24 வயசு தாங்க. மதுரை எரிக்கும் போது புருஷன் இல்லாம போகும்போது கல்யாணம் பண்ணும்போது 12 வயசு, 12 வயசுல போயிட்டான், 24 வயசுல தான் வந்தான்.
வந்து ஒரு 2 மாசம் கூட இல்ல போயிட்டான். இதாங்க கண்ணகி. கண்ணகிக்கு எதுங்க கொடுத்துச்சு தைரியம்? பெட்பு. தன் கணவன் மீது வைத்திருந்த அந்த பெரு விருப்பம் இருக்குல்ல, அதாங்க தைரியம். ஒரு பெண்ணிற்கான அடிப்படைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவலனை கொன்றது எது? கோவலனுடைய தீவினையா, ஊழ்வினையா? கிடையாது. கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது. கோவலனை கொன்றது கண்ணகியின் நேர்மை. ராவணனை கொன்றது ராவணனின் தீவினை கிடையாது. ராவணனை சாய்த்தது மண்டோதரியின் கற்பு. மண்டோதரி கற்பின் கனலையா அப்படி நிக்கிறாங்க. அவ அப்படி படுத்து நிக்கிறா. அனுமன் பார்த்தான், சீதை அப்படின்னு இறங்கிட்டான், லேண்ட் ஆயிட்டான், கீழே லேண்ட் ஆயிட்டான். இது சீதையா தான் இருக்கணும்னு. ஒரே ஒரு வித்தியாசத்துலதான் இவ சீத்தை இல்லைன்னு சொன்னா. என்னன்னா, இவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டான் சீத்தை. அதனால இவ சீத்தை இல்லை. மண்டோதரியை சீத்தை என்று நினைத்தான் அனுமன். அந்த பெண்மைங்கிறது இந்த பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க தாயா தாரமான்னு கேட்பாங்கல்ல. இந்த பெண்மையில 2 விதம் இருக்குங்க. அவ பல டைமென்ஷன் எடுத்துக்கிட்டே வருவா. அம்மா, மனைவி, மகள், தங்கை, தோழி, காதலி, இப்படி நிறைய முகங்கள் இருக்கு அவகிட்ட. என்ன கேட்டீங்கன்னா, எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சக்தி நிலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்மையினுடைய உச்சம் வேலை செய்யற இடம் எது தெரியுமா? அந்த மனைவியா இருக்கிற அந்த தருணம் தான் ரொம்ப உச்சமான நிலை. எங்க அம்மா கூட கேட்டாங்க, அம்மா தான் பெரியவ, என்ன மனைவி பெரியவங்கிற நீ? நான் சொன்னேன், இப்போ உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, உங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க யாரை பார்ப்பீங்கன்னு கேட்டேன். பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அவன் பொண்டாட்டி பார்த்துப்பா, என் புருஷனுக்கு வேற யாருக்கா? நான் உங்க அப்பாவை தான் பார்ப்பேன் நாங்க அம்மா. அதான் உண்மை. தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிகளை தியாகம் செய்வாங்க பெண். அது பெண்மையினுடைய உச்சம். அது இந்திரஜித்தன் செத்து கிடக்குறான். அது ராமலிங்க அண்ணா எப்படி சொல்வாரு, நான் ருசிச்சு கேட்டிருக்கேன். இந்திரஜித்தன் செத்து கிடக்குறான். இந்திரஜித்தனை பார்க்கறான் அந்த தாய். பார்த்து, ஐயோ மகனே அப்படியே விழுந்தானாம். மேல எப்படி விழுந்தானா, ஒரு மலை இருந்தது, அந்த மலையில ஒரு மயில் மோதுற மாதிரி மோதி விழுந்தாளாம் கீழே. விழுந்து பையனை பத்தி தானே பாடலாம், பையனை பத்தி சொல்லிட்டான். பாடிக்கிட்டே கடைசி அங்க தெரியுமா நிறுத்தினா, அரக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர்க்குள்ள வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோன். அங்க கூட புருஷனை பத்தி தான் கவலைப்பட்டான். சரி, இப்ப புருஷன் விழுந்து கிடக்குறான். நான் இந்த செய்தியோட நான் இப்படி நிறுத்துறேன். அங்க கிடக்குறாங்க. அண்ணா சொல்லி கேட்கணும், அந்த இசை குரல் அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குரல். அப்படி இசையா அவர் சொல்லும் பொழுது நான்லாம் நேரா போர்க்களத்துல தான் நிற்பேன். அப்படி கிடக்குறான். எவ்வளவு பெரிய உருவங்க, அப்படி கிடக்குது. ஓடி மேல விழுந்தான். விழுந்து எப்படி விழுந்தான்னா, தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன. தரங்கம்னா இன்னல், கடல், நீர்வேல். அந்த நீர்ல தரங்கம்னா கடல். அப்படி நிக்கிற மாதிரி அந்த மின்னல் விழுந்த மாதிரி, கடல்ல மின்னல் விழுந்த மாதிரி விழுந்தாலாம். இப்ப பாருங்களேன், பையனோட மோதும் போது மலையில மயில் மோதுச்சு. மயில் வேறு மலை வேறு. புருஷன் கடல், மனைவி மின்னல். மின்னல் வேறு கடல் வேறு இல்லை. விழுந்த அப்புறமா ரெண்டும் ஒண்ணுதான். உள்ள அப்படியே விழுந்துட்டான், உள்ள போயிட்டா, அப்படியே விழுந்துட்டான். விழுந்துட்டு கம்பன் எழுதுறாங்க பாட்டு. நீங்க அந்த 2 பாட்டு நீங்க படிச்சீங்கன்னா, உண்மையா படிச்சிட்டோம்னா ஆன்மாவிற்குள் ஒலிக்கும் மணி. விழுந்துட்டு அவ புலம்புறாளா, ஏங்கி விழுந்துட்டா, என்னென்னமோ கூப்பிடுறா. கூப்பிட்டு ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு மார்பினை தன் தழை கைகளால் தழுவி, தன்னுடைய தழை போன்ற கைகளை எடுத்து அப்படி தழுவி தழுவி தனி நின்று அழைத்து. புருஷன் விழுந்திருக்கான், என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னா எந்திரிப்பான் இவன்? என்னென்னமோ சொல்லி பார்த்துதான் எந்திரிக்க மாட்டேங்கிறான். தனிமையில் இருக்கின்ற பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சில விழிகள் இருக்குல்ல,
மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் அழைத்துக் கொள்ளுகின்ற விழி, தனிமையில் தான் தன் கணவனை அழைக்கின்ற அந்த பெயர் சொல்லி அழைத்தாளாம். கீழே விழும்பொழுது தனி நின்று அழைத்து உயிர்த்தாள், உயிர் நீங்கினாள். அவ்வளவுதான். அந்த நிக்நேமை கூப்பிட்டு செத்துட்டாங்க. அவ புலம்புற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அது ஒப்பாரிக்குன்னே கம்பனுக்கு தனி டாக்டரேட்டே கொடுக்கலாம். தனி அந்த ஒவ்வொரு ஒப்பாரியும் எடுத்தீங்கன்னா அதுல அந்த மண்டோதரி சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அது பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே காட்சியா விரியும். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி, அந்த வெள்ளெருக்கன் சடைமுடியானுடைய மலையை எடுத்த அந்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமனுடைய அம்பு எல்லாத்தையும் தொலைச்சிருச்சான் போய். எப்படி எழுதுறான் பாருங்க. வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி. எனக்கு மலர் போயிருச்சு, என் மலர் போயிருச்சு, என் கூந்தல்ல இனி மலர் இல்லை. ஆனா ராமன் உயிரோட இருக்கிறான், சீதா உயிரோட இருக்கிறா. சீதைக்கு தலையில பூ வச்சுக்கிற அனுமதி உண்டு. அவன் அங்க புலம்புறா பாருங்க. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அப்படி போய் தேடிச்சா, என் புருஷனுடைய உயிரை தேடிச்சா, ஜானகியினுடைய ஆசை இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிச்சா. சொல்லிக்கிட்டே இது சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. நான் இங்க சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ராவணன் செத்துட்டான், மண்டோதரியும் செத்துட்டான். இப்ப கதை முடிஞ்சது. அடுத்தது மகுடாபிஷேகம். அவங்க போறாங்க. பெண்மையினுடைய உச்சமாக ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த அவைக்கு சொல்கிறேன். எவ்வளவுதான் ஆண் திணவெடுத்து வெளியில் சுற்றினாலும் கற்புக்கரசியான ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த ஆணினுடைய இறுதி அந்த பெண்ணினுடைய காலடியில் தான் வந்து விழும். இயற்கை இதை தவிர்த்து வேற வாய்ப்பையே தந்த இல்லை. பெண்மையினுடைய உச்சத்தை சொல்கிறேன். ராவணன் செத்து போயிட்டான், நீர்க்கடன் செய்கிறார்கள். கம்பன் ஒரு பாத்திரத்தை மிக சிறப்பான முறையில் படைத்து அந்த பாத்திரத்தின் உச்சத்திலே பெண்மையை வெற்றி பெற செய்திருக்கிறான் என்றால் அது மண்டோதரியின் பாத்திரம். மண்டோதரி கீழே விழுந்து கிடக்கிறாள். முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க? ராவணனுக்கு பண்ணாங்களா மண்டோதரிக்கு பண்ணாங்களா? முதல்ல கிரியை பண்ணது, முதல்ல கொண்டு போய் புதைச்சது, முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியத்தான். மண்டோதரிய புதைச்சிட்டாங்களா, எரிச்சிட்டாங்க. எரிச்சு அந்த இடம் இருக்கு. மக்களே, கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும் கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா? இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள் பெண்மையினுடைய அந்த தன்மையை, அந்த சூட்சும கலையை. மயன் மகள் எங்கே அடங்கினாளோ, மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள், ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் மிக சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடுதான் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற இந்த நிலையில் கம்பனில் பெண்மை என்கின்ற தலைப்பில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து சில நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.